இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். கிட்டத்தட்ட தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆளுநர் அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது தேசிய பாடத்திட்டத்தோடு ஒப்பிடும்போது மாநில கல்வியினுடைய பாடத்திட்டம் தரம் குறைவா இருக்கு. நான் பல்வேறு கல்லூரிகளுக்கு போறேன், பாக்குறேன். மாணவர்கள் அந்த தரத்துக்கு இணையா இல்ல அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. அமைச்சர்கள் பதில் கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது கவர்னர் ஒரு தேவையில்லாம பல சர்ச்சைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவருடைய பதவிக்காலம் போன மாசத்துக்கு முந்தைய மாசம் கடைசி நாள்லயே முடிஞ்சு போச்சு ஆக்சுவலா. அதாவது இப்போ செப்டம்பர்னா ஜூலை 31 அவரோட பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்களா இல்ல அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் நீங்க கண்டினியூ பண்ணுன்ட்டு ஆர்டர் போட்டாங்களாலாம் தெரியல. ஸோ அவருடைய இந்த காலம் ஒரு கேள்விக்குறியான காலமா இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இந்த சூழல்ல அவர் கிட்டத்தட்ட 10 யூனிவர்சிட்டிக்கு பட்டமளிப்பு விழா நடத்தாமையே இருக்காரு அவரு. அவர் தான் சான்சலரா இருக்காரு. அவர் டேட் கொடுக்கணும். அந்த வேலைகள்லாம் அவர் செய்ய மாட்டேன்றாரு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலரே கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுப்பிச்ச மசோதாக்களை நிலுவையில் வச்சிருக்காரு அல்லது ஜனாதிபதிக்கு தூக்கி விட்டாரு. முக்கியமா பார்த்தீங்கன்னா தமிழக பல்கலைக்கழகங்கள்ல விசி அப்பாயின்மெண்ட் தமிழக அரசுக்கு அதுக்கு உரிமை இருக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்ற அந்த மசோதாக்கள் எல்லாம் வாங்கி அதை ஒண்ணுமே பண்ணாத தூக்கி அப்படியே பிரசிடென்ட் காமிச்சிட்டாரு. அது பிரசிடென்ட் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவங்க வாங்கி அதை ஓரம் கட்டிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் செய்யவே சுப்ரீம் கோர்ட் சொல்லி கூட பல மசோதாக்களை பாஸ் பண்ணாம அவர் தூக்கி பிரசிடென்ட் காமிச்சிருக்கிறத பார்க்குறோம். அவருடைய நடத்தையில எந்த விதமான ஒரு திருத்தமும் கிடையாது. இந்த ஆளுகின்ற அரசை எப்படியாவது சங்கடப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடய அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் கடந்த காலத்துல பல விஷயங்களை பேசுவார். தமிழோட சமஸ்கிருதம் மூத்த மொழி அப்படின்னுவாரு. திராவிடம் காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாரு. தமிழ்நாடு கிடையாதுன்னு தமிழகம் சொல்லுவாரு. இந்த மாதிரி பல கால்டுவெல் போன்றவர்களெல்லாம் விமர்சனம் பண்ணி பேசுவாரு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அவர் பேசிட்டு இருக்கிற அப்புறம் திருவள்ளூருக்கு காவி பூசுவாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறவர் தான் அவர் ஆக்சுவலா. அதே மாதிரி அரசாங்கம் எழுதி கொடுத்த உரையை படிக்க மாட்டார் அசம்பிளியில. அதை எழுந்து வெளிநடப்பு செஞ்சு போயிட்டே இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு அரசியல் திட்ட அடிப்படையில பதவியில் இருக்கிற இந்த கவர்னர் தான் கவர்னர்ன்ற முறையில என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதை தவிர மற்ற எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காரு. நேத்து பொறுப்பு குழு தலைவராக இருக்காரு ராஜா பாஜகல. அவர் போய் உடனே கவர்னரை சந்திக்கிறார். இது என்ன பதவி இதுக்கு போய் எதுக்கு கவர்னர் சந்திக்கணும்? அப்ப கவர்னர் யார்? அப்போ அவர் நம்ம தமிழ்நாட்டு பாஜக வழிநடத்துறாரா கவர்னரை? எதுக்காக அவரை போய் சந்திக்கிறாரு இவரு ராஜா? இவருக்கு என்ன பதவி கொடுத்துட்டாங்க? பொறுப்பு குழுன்னு ஒண்ணு போட்டுருக்காங்க, இதுல தலைவராக இருக்கார். உடனே போயிட்டு கவர்னரை சந்திக்கிறாருன்னா கவர்னருக்கு மற்றவங்களை சந்திக்கிறதுக்குலாம் நேரம் கிடையாது. வலதுசாரி ஆட்களை சந்திக்கிறது, ஆர்எஸ்எஸ் ஆட்களை சந்திக்கிறது, இதுக்கெல்லாம் அவருக்கு நிறைய நேரம் இருக்கு. அதனால இந்த மாதிரி சூழல்ல தொடர்ந்து அவர் தமிழக அரசை விமர்சிச்சும் அவருடைய கடமைக்கு ஏற்றபடி அவருடைய கடமை என்னவோ அதை செய்யாமலும் காலம் கடத்திட்டு இருக்கார். அதுல ஒரு பகுதியாக தான் இப்ப பேசியிருக்கார். இந்த பேச்சு தேவையில்லாத ஒரு பேச்சு. நீங்க எந்த ஒரு குற்றச்சாட்டை சொன்னாலுமே அதுல ஒரு புள்ளி விவரங்களோட நீங்க சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்க? சிபிஎஸ்இ சிலபஸ் போட்டித் தேர்வுல கலந்துக்கிறதுக்கு வசதியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது ஃபிட்டா இருக்கு, அதுக்கேற்ற சிலபஸ் அங்க இருக்கு. ஆனா தமிழ்நாடு பாடத்திட்டங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்றீங்க நீங்க. இது எந்த அடிப்படையில சொல்றீங்க? ஏதாவது ஒரு புள்ளி விவரத்தோட சொல்றீங்களா? எவ்வளவு பேர் தமிழக சிலபஸ் தமிழ்நாடு சிலபஸ்ல படிச்ச எவ்வளவு பேர் போட்டித் தேர்வு எழுதினாங்க, எவ்வளவு பேர் பாஸ் பண்ணாங்க, சிபிஎஸ்இ படிச்சவங்க எவ்வளவு பேர் போட்டித் தேர்வு எழுதினாங்க, பாஸ் பண்ணாங்க, இதுல உள்ள வித்தியாசம் என்ன, எந்தெந்த வருஷத்துல எவ்வளவு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க? இப்போ பொதுவாகவே தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்த யூபிஎஸ்சி நடத்துகிற தேர்வுகள்லையோ இல்லை டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற தேர்வுகளையோ கொஞ்சம் கலந்துக்கிற ஆர்வம் குறைவு. ஏன்னா அவங்களுடைய கவனம் பெரும்பாலும் இன்கம் ஐடி போன்ற துறைகளில் போகிறது, வெளிநாடு போகிறதுல அவங்க இருக்கிறதுனால அந்த போட்டி யூபிஎஸ்சி தேர்வுகளில் கலந்துக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கிறது உண்மைதான். ஆனால் அதே சமயம் தகுதி பாடத்திட்டங்கள் சிபிஎஸ்சியோட காம்படிட்டிவா இல்லை. அந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டம் தான் போட்டித் தேர்வுக்கு ஏற்றபடி இருக்குன்னு சொல்ற விஷயங்களை ஏதாவது ஒரு தரவுகளோடு நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எந்த தரவுகளும் இல்லாம எந்த சூழ்நிலையில அதை சொல்றீங்க? அதாவது பிஎம் ஸ்ரீ என்கிற அந்த ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு சூழலை நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி சமக்ரா சிக்ஷா அபிமான் அதுக்கு பணம் ரிலீஸ் பண்ணாத, முதல் இன்ஸ்டால்மெண்ட் பள்ளி பணம் ரிலீஸ் பண்ணாத இருக்கிற சூழல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் தொடர்ந்து வேண்டுகோளை வைக்கிற சூழல்ல நீங்க என்ன பண்றீங்க? கல்வியை பத்தின ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தமிழ்நாடு பாடத்திட்டத்தை குறை சொல்றீங்க. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? சிபிஎஸ்சியோட இது மோசமான பாடத்திட்டம் எந்த அடிப்படையில் சொல்றீங்க? 2017-18 தமிழ்நாடு பாடத்திட்டம் இதுக்கு ஈக்குவலா திருத்தப்பட்டு விட்டது. சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலாக பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க
இது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு வந்து டெல்லியில சுப்ரீம் கோர்ட் வரையும் போனபோது, தமிழ்நாடு பாடத்திட்டம் தரமாகத்தான் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் நீங்க எத வச்சு சொல்றீங்க நீங்க? அப்ப ஏதாவது ஒரு தரவுகள் வேணும். அது அது மட்டுமல்லாமல், நீங்க சொல்ற இன்னொரு விஷயம் என்ன? அவருக்கு பதில் சொல்வதற்காக பாலகுருசாமி என்கிற ஒரு முன்னாள் அண்ணா பல்கலைக்கழக வைஸ் சான்சலர். அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதாவது கவர்னர் வந்து சொல்றது வந்து ஒரு துரதிர்ஷ்டமானது. அது சொல்றது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். தமிழ்நாட்டுல வந்து ஒருவேளை அடிப்படை கட்டுமானங்கள இம்ப்ரூவ் பண்ணலாம். இல்ல ஆசிரியர்களோட தரத்த மேம்படுத்தலாம். அந்த மாரி விஷயங்கள் இருக்கே தவிர, சிலபஸ பொறுத்தமட்டும் சிபிஎஸ்இக்கு வந்து இது மோசமான சிலபஸ் இல்ல. சிபிஎஸ்இயோட ஈக்குவலான சிலபஸ் தான்ட்டு அந்த பாலகுருசாமி அவர்கள், இத்தனைக்கும் அவர் வந்து ஓரளவுக்கு வலதுசாரி எண்ணம் கொண்டவர். அவரே வந்து கவர்னருக்கு பதில் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது வேண்டுமென்றே வந்து அதே மாரி இவரும் நம்ப கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் தெளிவா சொல்லியிருக்காரு. பிஎம்ஸ்ரீ ஃபண்ட வந்து நாங்க ஸ்கீம வந்து நாங்க ஏத்துக்கல. நாங்க தெளிவா வந்து மத்திய மந்திரி கிட்ட சொல்லியிருக்கோம். இதுக்கு ஒரு கமிட்டி போட்டு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் ஏத்துப்போம். ஏன்னா, அந்த ஸ்கீம்ல வந்து ஹிந்திய படிக்க சொல்லி ஒரு அந்த பாடத்திட்டம் அப்படி இருக்கு. அதனால நம்ப இருமொழி கொள்கையை கடைபிடிக்கிறதுனால, நாங்க பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்கிறதுல எங்களுக்கு தயக்கம் இருக்கு. ஆனால், அதுக்கும் இந்த சமக்ரா சிக்ஷா அபிமானுக்கும் பணம் ரிலீஸ் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க ஏன் வந்து இத நிறுத்தி வைக்கிறீங்க? இதுல ரிலீஸ் பண்ண வேண்டிய முதல் இன்ஸ்டால்மென்ட் ரூ. 573,00,00,000 ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்கன்றது தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எழுப்புற கேள்வி. ஆக மொத்தத்துல இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, மத்திய அரசோட நோக்கம் என்னன்னா, அந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ வந்து தமிழ்நாட்டு மேல திணிக்கணும். அதன் மூலமாக இந்திய திணிக்கணும். அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்த திணிக்கணும். இதெல்லாம் இப்பதான் ஃபண்ட்ஸ் குடுப்போம்ன்றது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு வேட்டு வைக்கிற மாரியான ஒரு செயல் இது ஆக்சுவலா வந்து. ஆ எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஏத்த பாடத்திட்டங்கள தயார் பண்றது, இல்ல தமிழ்நாட்டு பசங்களுக்கு என்ன கல்வி தேவைன்றதோ, அத டிசைட் பண்றதுக்கான முழு உரிமை தமிழ்நாட்டுக்கு இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க மத்திய அரசு நடத்துற பள்ளிக்கூடங்கள்லயோ, கேந்திரிய வித்யாலயாலயோ, இல்ல நீங்க ஒரு யுனிவர்சிட்டிலயோ உங்க பாடத்திட்டத்த நீங்க வச்சுக்கலாம். ஆனா தமிழ்நாடுக்கும் ஒவ்வொரு மாநில அரசுக்கும் அவர்கள் ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வருவதற்கான உரிமைகள் இருக்கு. அத நீங்க வந்து உங்க இஷ்டப்படி மாத்தணும்னு நெனச்சீங்க, உங்க இஷ்டப்படி ஹிந்திய திணிக்கணும்னு நெனச்சீங்க, அது திணிக்கலைன்னா, அதுக்கு ஒத்துக்கலைன்னா நீங்க ஃபண்ட்ஸ நிறுத்தி வைப்பீங்கன்னா, இது நிச்சயமாக இது வந்து இந்த அடாவடித்தனத்தை நாம் கண்டிக்க வேண்டிய காலம் இது ஆக்சுவலா. அதனால வந்து மத்திய அரசு செய்வது முற்றிலும் கூட்டாட்சிக்கு விரோதமானது. தொடர்ந்து இதே மாரி தான் தமிழ்நாடு அரச வஞ்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மெட்ரோ 2 திட்டத்துக்கு பைசா தரல. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து வறட்சி வெள்ளத்துக்கு வந்து உரிய பணம் குடுக்கல. இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா நம்ம இங்க பார்க்குறோம் நம்ம. அதனால கவர்னர் பேசியிருக்கிறது வந்து மத்திய அரசோட ஒரு அஜெண்டா தான். தமிழ்நாடு கவர்மெண்ட்ட தொடர்ந்து வந்து சங்கடத்துக்கு உள்ளாக்கணும். அத வந்து சர்ச்சைக்கு உள்ளாக்கணுன்ற அந்த அஜெண்டால கவர்னர் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கார் என்பதுதான் என் கருத்து. சார், இப்ப ராஜா அவர்கள் பத்திரிகையாளரை சந்திச்சு பேசும்போது, திமுக அரசாங்கம் இதெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. ஆனா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மகள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல அவங்க சிபிஎஸ்இ தான் நடத்துறாங்க. அதே போல மொழியுமே வந்து இந்தி மொழியையும் கட்டாய மொழி பாடமா திமுகவினுடைய அமைச்சர்கள் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல இருக்குது. முதல்ல அங்க சரி பண்ணிட்டு இங்க வந்து கேளுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சார் திமுக காரங்க மட்டும் தான் பள்ளிக்கூடம் நடத்துறாங்களா? தமிழ்நாட்டுல எவ்வளோ பேர் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க? எவ்வளோ பேர் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்க? அது வந்து பள்ளிக்கூடம்ன்றது அவங்க நடத்துற தொழில் மாதிரி சார் அது. அது ஒரு இண்டஸ்ட்ரி மாரி அவங்க நடத்துறாங்க. அவங்க எந்த சிலபஸ் வைக்கணும், ஏது வைக்கணும்ன்றத நீங்க டைரக்ட் பண்ண முடியாது. நீங்க வேணா அவங்களுக்கு வேணா அனுமதி வேணா குடுக்காதீங்க. ஏன் அனுமதி குடுக்குறீங்க நீங்க? இந்தி தமிழ்நாட்டுல சார், இந்திய வந்து நம்ம திணிக்கிறத தான் எதிர்க்கிறோம். மத்திய அரசாங்கம் இந்தியை திணிப்பதை தான் எதிர்க்கிறோம். இத நீங்க படிச்சே தீரணும் கம்பல்சரின்னு திணிக்கிறத தான் எதிர்க்கிறோம். புதிய கல்விக் கொள்கையில நீங்க 3வது லாங்குவேஜா ஹிந்திய படிக்கணும்னு போட்டீங்க. ஆ தமிழ்நாடு எதிர்த்தது. அப்புறம் என்ன பண்ணீங்க? இஷ்டப்பட்ட லாங்குவேஜ படிக்கலாம்னு மாத்தினீங்க. இந்த திணிக்கிற விஷயங்கள தான் நாங்க எதிர்க்கிறோமே தவிர, படிக்கிற விஷயம் ஹிந்தி படிக்கிறத யாருமே எதிர்க்கவே இல்லையே! தமிழ்நாட்டுல ஹிந்தி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. இன்ஃபாக்ட் திமுக ஆட்கள் நடத்துறாங்கன்னா, அவங்க ஸ்கூல்ல ஹிந்தி படிச்சுக்கோங்க. நாம ஓப்பனா தான் விட்டுட்டாங்க. படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குடுத்துருக்காங்க. அங்க போய் படிச்சுக்கோங்க. திமுக ஆட்கள் மட்டும் தான் ஸ்கூல் நடத்துறாங்களா? எத்தனையோ அதிமுக நடத்துறாங்க. வேற கட்சிக்காரங்க நடத்துறாங்க. காங்கிரஸ்காரங்க நடத்துறாங்க. தனிப்பட்ட பல பேர் நடத்துறாங்க. எல்லா ஸ்கூல்லயும் ஹிந்தி சொல்லி தராங்க. நம்ம என்ன ஒரேடியா எந்த ஸ்கூல்லயும் ஹிந்தி சொல்லி தரக்கூடாதுன்னு சொல்றோம். இங்க அரசுடைய பாலிசி வந்து 2 மொழி கொள்கை. தமிழ், இங்கிலீஷ் 2 தான் பாடத்திட்டத்தில் இருக்கின்ற கொள்கை. அந்த திட்டத்துக்கு பிரச்சனை வரும்பொழுது தான் நீங்க ஹிந்தி திணிக்கும்போது தான் எதிர்க்கிறோமே தவிர, இது அரசாங்கம் பள்ளிகள் சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழ்நாடு அரசாங்கம் அதோடைய பள்ளிகள்ல என்னென்ன சொல்லி தரணுன்ற கொள்கைகளை வகுக்கிற உரிமை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இருக்கு. தனிப்பட்ட நபர்கள் ஆரம்பிக்கிற பள்ளிக்கூடத்துல அவங்க என்ன சிலபஸ் வைக்கிறாங்க, போக்குவரத்துலாம் அது அவங்களுடைய இஷ்டம். ஆரம்பிக்கிறவங்களோட இஷ்டம். அவங்க எந்த சிலபஸ் வேணா வச்சுக்கலாம் அவங்க. சிபிஎஸ்இ சிலபஸும் வச்சுக்கலாம். வேற ஏதாவது ஒரு சிலபஸ் கூட வச்சுக்கலாம். அதுல வந்து தமிழ்நாடு அரசு தலையிட முடியாது. இன்ஃபாக்ட் அங்கெல்லாம் ஹிந்தி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வருதுன்னு நீங்க சந்தோஷப்படுங்க முதல்ல. அரசாங்கம் நடத்துற பள்ளிகள்ல இருமொழி கொள்கைன்றது தான் அரசாங்கத்துடைய ஏன்னா நீங்க திணிக்கிறீங்க. அரசாங்கம் ஏன்னா
இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கிராமப்புற ஏழை மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. நீங்க எதுக்கு அவங்க மேல திணிக்கிறீங்க, இந்திய திணிக்கிறீங்க நீங்க? இஷ்டப்பட்டு படிக்கிறவங்கள பத்தி நம்ம யாரும் வேணாம்னு சொல்லல. இப்ப சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் சேர்றவங்கலாம் அவங்க சிபிஎஸ்இ சிலபஸ் வேணும்னு இஷ்டப்பட்டு போய் சேர்றாங்க. இது யார் நடத்தினா அந்த திமுக காரங்க நடத்தக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஏதாவது எழுதி வச்சு சட்டத்துல திமுக காரங்க நடத்தக்கூடாது, அவங்க ஸ்கூல்ல ஹிந்தி சொல்லி தரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அவங்க ஸ்கூல் நடத்துறாங்க, அந்த சிலபஸை ஏத்துட்டு இருக்காங்க. அந்த சிலபஸை ஏத்துட்டு போய் படிக்கிறவங்க படிக்கிறாங்க, அவ்வளவுதான். இதுல அவங்க ஏன் அதை சொல்லி தராங்க, இவங்க ஏன் சொல்லி தராங்க? அரசாங்கத்தோட பாலிசி என்ன? அதிமுக இருந்தபோது இதே பாலிசி தான் இருந்தது. அப்போ ஏன் நீங்க இந்த கேள்வி கேட்கல? அதிமுக இருந்தபோது அதிமுக ஸ்கூல் நடத்தலையா? அவங்கள பத்தி ஏன் இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? திமுக பத்தி ஏன் கேட்கறீங்க? அதிமுகவும் இருமொழி கொள்கையை தானே ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அவங்க ஆட்சியிலேயே நீங்க இந்தியை திணிக்கும் போதெல்லாம் எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்களா இல்லையா? அதனால இது வந்து கட்சிக்காரங்க ஸ்கூல் நடத்துறது அவங்க தனிப்பட்ட விஷயம் சார். அதுல ஹிந்தி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு. நீங்க போய் அனுபவிச்சுக்கோங்க. யாரும் வேணாம்னு சொல்லல. அரசாங்கத்துடைய பாலிசி இருமொழி கொள்கை. அதோடைய ஸ்கூல்ஸ்ல ஹிந்தியை நாங்க கொண்டு வர மாட்டோம்ன்றது அரசாங்கத்தோட திட்டம். இது திராவிட இயக்கத்தோட ஒரு கொள்கையா இருக்கு. கடந்த 50 வருஷ காலமாக இந்த விஷயங்கள் நடைமுறையில இருக்கு. அண்ணா வந்து இருமொழி கொள்கைய கொண்டு வந்ததுலேருந்து இந்த விஷயங்கள் நடைமுறையில இருக்கிறதுனால, நீங்க திணிக்கிற விஷயங்கள் நாங்க ஏத்துக்க மாட்டோம். அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணும் கிடையாது. கவர்மெண்ட்டுடைய கொள்கை அரசாங்க ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அததான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நீங்க சொல்ற ஹிந்திய இப்ப இன்னைக்கு கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸ்ல என்ன நடக்குது ஆக்சுவலா? ஹிந்தி படிக்கிறது மட்டும் இல்ல சார். தமிழ்நாட்டுல இருக்கிற கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல சமஸ்கிருதம் வேற சொல்லித் தராங்க. 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரை நீங்க சமஸ்கிருதம் கண்டிப்பா படிச்சாகணும். எதுக்கு இதெல்லாம் திணிக்கிறீங்க போட்டு அனாவசியமா? சமஸ்கிருதம் எத்தனை பேர் பேசுறாங்க தமிழ்நாட்டுல? ஏன் அதை திணிக்கிறீங்க? சார் அதே போல சென்னை மாநகராட்சியில படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழியை ஒரு விருப்ப பாடமா அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. மாமன்ற கூட்டத்துல பேசக்கூடிய பாஜகவினுடைய மாமன்ற உறுப்பினர் உமானந்தன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்கேயோ உள்ள பிரெஞ்சு மொழியை வந்து விருப்ப பாடமா சொல்லியிருக்கீங்க, இந்திய விருப்ப பாடமா சொன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. சார், அரசாங்கத்துடைய திராவிட இயக்கத்துடைய கொள்கை இருமொழி ஃபார்முலான்னு வந்த பிறகு நீங்க அதை சேர்த்தா இதை ஹிந்தி பெரும்பான்மையோர் பேசுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஹிந்தி மொழி படிக்கணும்னு நீங்க எங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது, திணிக்கக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. யாருக்கு இஷ்டம் இருக்கோ அவங்க தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இடத்துல கொட்டி கிடக்கு. தனிப்பட்ட ஸ்கூல்ஸ் எல்லாமே ஹிந்தி சொல்லி தராங்க. அங்க போய் படிச்சுக்கோங்க. அரசாங்கம் அதை செய்யாது. as long as இருமொழி கொள்கை இருக்கிறவரையும் அரசாங்கம் செய்யாது. வேணா உங்க பாஜக அரசாங்கம் என்னைக்காவது வந்ததுன்னா அன்னைக்கு வேணா நீங்க இந்தியை வந்து ஸ்கூல்ஸ்ல கொண்டு வாங்க. அதுவரையும் திராவிட இயக்கம் இருக்கிறவரையும் இங்க ஆங்கிலம் தமிழ் தான் இருக்கும். நீங்க என்ன சொன்னாலும் இந்தியை வந்து கொண்டு வர முடியாது, கொண்டு வர மாட்டாங்க, அவ்வளவுதான். அது கொள்கை அடிப்படையில் எடுத்த முடிவு சார். அது ஒரு இயக்கத்தோட முடிவு. நீங்க வந்து இந்துத்துவ ஐடியாலஜி படி உங்க ஸ்கூல்ஸ்ல எல்லாம் நீங்க சிலபஸ் பண்றீங்க, மாத்திரை குஜராத் எல்லாம் பண்றீங்களா? அதெல்லாம் ஏற்புடையதா? பாபர் மசூதின்ற ஒரு விஷயத்தை இடிச்சதுன்னு காமிக்காதே நீங்க ராமர் கோவில் கட்டினதை பத்தி வரலாறு எழுதினீங்கன்னா அது ஏற்கக்கூடியதா? அது அம்பேத்கர் வந்து மதம் மாறும்போது, புத்த மதத்துக்கு மாறும்போது 22 உறுதிமொழிகள் எடுத்தாரு. அந்த குஜராத் பள்ளிகள்ல இருக்கிற ஸ்கூல் எடுத்துட்டீங்க. அது உங்க இஷ்டப்படி சிலபஸ் வைக்கிறீங்களே. நாங்க வைக்க சொன்னா நீங்க வைப்பீங்களா நீங்க அங்க? அதே மாதிரி பழைய வரலாறுலாம் மாத்தி மாத்தி நீங்க எழுதுறீங்களே. ஆங்கிலேயர்கள் காலத்துல நடந்த பல விஷயங்கள் நீங்க மாத்தி மாத்தி எழுதுறீங்களே. வேத காலத்துல என்ன நடந்ததோ அதை கொண்டு வரீங்களே. அதெல்லாம் நீங்க இஷ்டப்படி உங்க மத்திய பிரதேசம், குஜராத்லயும் நீங்க பாடத்திட்டங்களை மாத்துறீங்களே. அதெல்லாம் நாங்க வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நீங்க கேட்பீங்களா? உங்க அஜெண்டா படி நீங்க போறீங்கல்ல. உங்க இந்துத்துவ அஜெண்டா படி தானே நீங்க அங்க சிலபஸை கொண்டு போறீங்க. அதை திருத்தறதுக்கு இதுக்குன்னு ஒரு கமிட்டியை போட்டு நீங்க ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி உள்ள கொண்டு போற மாதிரியான பாடத்திட்டங்களை தானே உத்தரப்பிரதேசத்துல வச்சிருக்கீங்க, மத்திய பிரதேசத்துல வச்சிருக்கீங்க, ராஜஸ்தான்ல வச்சிருக்கீங்க, எல்லா இடத்துலயும் வச்சிருக்கீங்க. உங்க மத்திய அரசு பள்ளிகள்லயும் சமஸ்கிருதத்தை சொல்லித் தரீங்க. அப்படி இருக்கும்போது இங்க திராவிட இயக்க அரசுகள் வந்து அவங்க ஒரு கொள்கை வச்சிருக்காங்க, இருமொழி கொள்கை தான்ட்டு. அந்த கொள்கைப்படிதான் போவாங்க. உங்க விருப்பப்படிலாம் போக முடியாது. யாருக்காவது ஹிந்தி படிக்கணும்னா வெளியில போய் படிச்சுக்கோங்க, தனிப்பட்ட ஸ்கூல்ஸ்ல போய் படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். உங்க இந்துத்துவாக்கு எப்படி ஒரு கொள்கை இருக்கோ அதே மாதிரி திராவிடத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு சார். அவங்க அதன்படி போயிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். சார் அதே போல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்த பிறகும் அடுத்த நாள் ஆளுநர் அவர்கள் பேசும்போது, தமிழ் மக்கள் போய் தமிழ் மொழி பேச வேணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, தமிழ் மொழியை தினமும் நான் கத்துக்கிட்டு வரேன், நிறைய வார்த்தைகளை கத்துக்கிட்டு வரேன், இப்படி எல்லாம் புகழ்ந்து பேசியிருக்காரு. அவரு தமிழ் மொழியை கத்துக்கிட்டா மட்டும் போராது. தமிழ் மொழியோட பழமையை தெரிஞ்சுக்கணும். தமிழர்களுடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து இதெல்லாம் மாத்தக்கூடாது. அதெல்லாம் மாத்துற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. த த அது மாதிரிலாம் பேசினாருன்னா வந்து தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு அர்த்தமே இல்லாத போயிடும். சம த த தமிழோட சமஸ்கிருதம் மூத்த மொழியெல்லாம் வந்து இங்க வந்து பேசக்கூடாது ஆக்சுவலா. தமிழ் வந்து அ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க சமஸ்கிருதத்த எப்படி நீங்க சொல்றீங்க நீங்க ஆக்சுவலா இங்க வந்து சமஸ்கிருதத்தோட பெருமை என்ன பேசுறீங்க? தமிழ் மொழிய பத்தி பெருமையா பேசுங்க. நீங்க தமிழ் மொழிய வந்து உங்க அஜெண்டாக்காக பயன்படுத்தாதீங்க. நாங்களும் தமிழ் படிச்சுட்டோன்ட்டு. நீங்க தமிழ் படித்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, தமிழருடைய கலாச்சாரத்த போற்றணும்.
இங்க தமிழர்களுடைய முக்கியமான கலாச்சாரம் என்ன தெரியுமா? மற்ற மதங்களை சார்ந்தவர்களையும் அரவணைத்துக் கொண்டு போவதுதான் தமிழ் தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம். ஆனா நீங்க மற்ற மதத்தினரை எப்படி பார்க்குறீங்கன்றது இந்த இந்துத்துவ ஐடியாலஜில உலகமே தெரிஞ்ச விஷயம். இங்க செக்குலரிசம் என்பது மற்ற மதத்தினரின் உரிமையை மதிப்பது. ஆனா அததான் திராவிட இயக்கங்கள் செய்யுது. ஆனா நீங்க பண்றீங்களா அத? மத்த மதத்தோட உரிமைகள மதிக்கிறீங்களா? மாட்டு இறைச்சி வச்சிருந்தா அடிச்சு கொல்றீங்க. அப்புறம் வந்து அவங்களோட வக்போர்டு விஷயத்துல தலையிடுறீங்க. இதெல்லாம் நீங்க பண்றீங்களா? இப்போ பாயிண்ட் என்னன்னா, நீங்க தமிழ் மொழிய கத்துக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. தமிழர்களுடைய கலாச்சாரத்த புரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்தபடி நடந்துக்கணும். தமிழருடைய கலாச்சாரம் பரந்த வளர்ந்து கொண்ட கலாச்சாரம், அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட கலாச்சாரம், எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு போகும் கலாச்சாரம், அந்த மாரி கலாச்சாரம். அத விட்டு நீங்க வந்து மதங்களை வைத்து மக்களை பிரிக்கிற கலாச்சாரத்த வச்சிருக்கிற இந்துத்துவா, அவங்க எப்படி சார் தமிழ கத்துன்னு என்ன பண்ண போறீங்க? தமிழ் கத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு ஏத்தபடி நீங்க நடந்துக்கணும்ல. நிச்சயமா சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க் யூ.